யமுனா வந்து கலெக்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் நம்ம காவேரி வந்து டீச்சர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கங்கா மட்டும் எதுவும் ஆகலை. நம்ம குமரன் வந்து நிச்சயமாக வந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனை காட்டுவாங்களா இல்லை வேறு குமரனை காட்டுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து நிச்சயமாக குமரன் என்று வந்து இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதான் எபிசோடில் என்னென்னா, நம்ம பாப்பா வந்து கேட்குறாங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நேற்று எபிசோடை நான் அவ்வளோவா பார்க்கல, ஏன்னா வந்து ரீசார்ஜ் இல்லை. இன்றைக்கி எபிசோடு தான் பார்த்தேன். காவேரின்னு பேர் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, அப்படியே ஒரு எமோஷ்னலாக இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம பாப்பா அப்படி கேட்கும்போது விஜய் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். பாப்பா அப்படி கேட்கும்போது அவரால் செய்ய முடியலை. மறுபடியும் அவரும் வந்து காவேரியை மிஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து நினச்சி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டினாங்க. குட்டி சீனாக இருந்தாலும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஃபீல் பண்ணுறது. இந்த சண்டை போட்டு தனியாக இருக்கும்போது, புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருக்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்கும்போது, இப்படி பிரிஞ்சிருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவு அதிகமாக இருக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அந்த காதல். நிச்சயமாக வந்து 2 பேருமே மீட் பண்ணுற மாதிரி காப்பாங்க. சண்டை கோழியாக இருந்து மறுபடியும் லவ் பேர்ட்ஸாக மாறுவாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு காவேரிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு அவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு லைட்டாக நடிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து விஜயோட வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. நிவின் வந்து சென்னையில் தானே இருக்கார். அதனால் அவரை போய் பார்த்தப்போ அவங்க வந்து வீட்டில் இல்லை. அதான் வந்து விஜய் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. வேத்தியை கொடுத்ததுனால நம்மளே வளர்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா. இருந்தாலும் நிவின் வந்து அங்கே இல்லை, வேறு ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்துறாங்க. அப்போ தான் வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க டீச்சருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு. எப்படியா என்னையா எப்படியெல்லாம் கதை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியும் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, பொண்ணும் அம்மாவும் மீட் பண்ணுவாங்க. க்யூட்டாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அதாவது பிஸ்தா பேபியும் நம்ம காவேரியும் வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருக்காங்க. ஏன்னா சித்தியில் நானும் ஒரு சித்தி தான். இல்லை பிஸ்தா பேபிக்கும் கேஷ்யூ பேபிக்கும் நானும் ஒரு சித்தி தான். நீங்களும் ஒரு சித்தி, பெரியம்மா எல்லோரும் நீங்களும் இருப்பீங்க. அப்புறம் என்னென்னா இதுதான் கொண்டு போவாங்க. இனி வர்ற எபிசோட்லனாலும் டிஆர்பி கொஞ்சம் வந்து வரணும். அதனால் எல்லாருமே டிவியில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைச்சிடுங்க.